வருத்தமா இருக்கும். ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில யாருமே எங்க கூட இல்லையே, யாராவது ஒருத்தர் இருக்க மாட்டார்களா? ஆனாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அது உங்களுக்கு கடினமாய் தெரியும். ஆனா ஒரு நாள் நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க மட்டும் அந்த உரிமையை எடுத்தது நல்லது, நீங்க மட்டும் என்னை தட்டி கொடுத்தது நல்லது, நீங்க மட்டும் என்னை ஆறுதல் படுத்தினது நல்லது. நான் நம்புகிறேன், இந்த மாதம் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் ஒரு வெளிச்சத்தை உனக்கு அனுப்புவேன். அந்த வெளிச்சம் எங்கிருந்தும் தேடி வரும். அது வனாந்தரத்திலிருந்து உங்களை தேடி வரும். நீங்கள் அறியாத இடத்திலிருந்து அந்த வெளிச்சம் உங்களை தேடி வரும். அவர் அனுப்புகிற அந்த வெளிச்சத்திலே இந்த சூழ்நிலையை நீங்கள் கடந்து போவீர்கள். இந்த சூழ்நிலையை கடந்து போவதற்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய வார்த்தை, நான் உன்னோடு கூட இருந்து கர்த்தர் ஒருவனே நடத்தினார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே என் கூட மட்டும் யாரும் இருக்க மாட்டேங்கிறாங்க? ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே என்னை விட்டு மட்டும் எல்லாரும் பிரிஞ்சு போறாங்க? வேற எதற்காகவும் அல்ல. ஆண்டவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, அவர் ஒருத்தர் தான் உங்களை கடக்க பண்ணணும்னு கர்த்தர் நினைக்கிறாரு. ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? அது இன்னைக்கு தெரியாத ஆண்டவருடைய பிள்ளைகளே. ஆனா இந்த பிரச்சனையை முடிச்சு வெளியே வரும்போது தான் அந்த கிரெடிட் முழுவதும் யாருக்கு போய் சேரும் அப்படின்னா, கர்த்தர். நீங்க வெளியே வருவது உண்மை, உங்களை கடக்க பண்ணுவது உண்மை. நீங்கள் இந்த யோர்தானை கடப்பீர்கள், நீங்கள் இந்த செங்கடலை கண்டிப்பாக கடப்பீர்கள். உங்களுக்கு கண்களுக்கு முன்பாக பயமுறுத்தி கொண்டிருக்கிற அந்த மகா பெரிய யோர்தானை நிச்சயமாக உங்களுடைய கால்கள் கடக்கும். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இந்த செங்கடலை பார்த்து நீ எவ்வளவேனும் பயப்படாத, இந்த யோர்தானை பார்த்து எவ்வளவேனும் பயப்படாத, இந்த சூழ்நிலையை பார்த்து எவ்வளவேனும் பயப்படாத. நான் தாண்டிக்கிட மாட்டேன், நான் இந்த இடத்தை விட்டு போய்க்கிட மாட்டேன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை கடக்க பண்ணுவேன், இந்த இருளை தாண்ட பண்ணுவேன். இந்த இருளை தாண்டி நீ போவாய். அந்த இருளிலே கடக்கும் போது யாருமே உன்னோடு கூட இருக்க மாட்டார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ என்னை குறித்து சாட்சி சொல்லுவாய். கர்த்தர் ஒருவரே, கர்த்தர் ஒருவரே, கர்த்தர் ஒருவரே என்னை கடக்க பண்ணினார். ஹல்லேலூயா. அவர் ஒருவர் மட்டும்தான் கூட இருந்து அந்த பிசினஸை கர்த்தர் வளர்த்த போறாரு. அவர் ஒருவர் கூட இருந்து உங்க பிள்ளைகளுக்கு அந்த காரியத்தை கர்த்தர் செய்ய போறாரு. அவர் ஒருவர் மட்டும் கூட இருந்து உங்களை கர்த்தர் ஆறுதல் படுத்த போகிறார். இப்ப கையை உயர்த்தி 3 விசை சொல்லுவோம், கர்த்தர் ஒருவரே என்னை வழி நடத்தினார், அந்நிய தேவன் ஒருவனும் என்னோடு இருக்கவில்லை. கர்த்தர் ஒருவரே என்னை, கர்த்தர் ஒருவரே என்னை வழி நடத்தினார். கர்த்தர் ஒருவரே என்னை வழி நடத்தினார். ஆமென்.